ஃப்ரம் மை க்ளோஸ் சர்க்கிள்ஸும் சரி, ஃபேமிலி சைட்ஸுமே சரி. ஸோ என்ன பண்ண போகிறோம், எப்படி இதெல்லாம் சாத்தியமா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், ஓகே நம்ம ஒரு விஷயம் ஆரம்பித்த பிறகு இது அப்படியே பாதிலே விட்டுட்டு போயிட்டோம்னா அது நமக்கு நல்லாவே இருக்காது. நம்ம கண்டிப்பாக நம்மள திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி வாங்கியிருக்கேன் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் இருந்து. ஹாய், என் பேர் பிரின்ஸ் சாம். ஸோ இன்னொரு நேம் ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் நேம் யூஸ் பண்ணுவோம் எங்களுக்குன்னு. ஸோ பேசிக்லி டான்சர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட், நாங்கள் எல்லாருமே இன்னொரு ஆர்டிஸ்ட் நேம் யூஸ் பண்ணுவோம். அதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஒன். ஸோ எனக்கு என்னோடய டீச்சர் கொடுத்தாரு. ஸோ என்னோடய டான்ஸ் ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா 2009 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கரெக்டாக ஸ்கூல் முடிச்ச அந்த டைம்லேருந்து லைஃப் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அண்ட் தென் 2013 வரைக்கும் இன்னொரு இடத்துல இருந்தேன், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் 2014 I just want to build my own thing and own empire. ஸோ அப்போ தனியாக வெளியில் வந்துட்டு I have started my own crew. அப்ராட் போய் ட்ரெயின் ஆகிக்கிட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இந்தியாவில் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் எங்கே இருக்காங்கன்னு தேடி போய் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ பேட்டில்ஸ், ஜாம்ஸ், இப்படி என்னோட லைஃப் ஸ்டைல் மூவ் ஆச்சு. லைஃப் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஃப்ரம் 2009 to ஆல்மோஸ்ட் அங்கிட்டு ஒரு 10 years கழிச்சு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போச்சுன்னு யாருக்குமே தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. ஸோ அந்த 10 years டைமில் 2019 எனக்கு வந்த ஒரு ஐடியா தான், ஓகே ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம், பட் திஸ் இஸ் நாட் எனஃப். ஒரு பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், என்ன பண்ணலான்னு ஒரு மைண்டில் ஒரு தாட், சின்ன ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ யோசித்து பண்ண விஷயங்கள் தான் க்ளாத்திங். டான்ஸர்ஸுக்காகவும் சரி, மற்ற ஆர்டிஸ்ட்காகவும் சரி. ஸோ க்ளாத்திங் ரெடி பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் இனிஷியலாக. ஸோ அவங்க டீம்ஸுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் தென் ஓனாக ஒரு 10 டிசைன்ஸ் ரெடி பண்ணி அதையும் மேனுஃபேக்சர் பண்ணி அதுவும் சேல் பண்ண ஆரம்பித்தேன் அமாங் தி ஆர்டிஸ்ட் அண்ட் எவ்ரி ஒன். அது ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு. அப்போயே எனக்கு தோணுச்சு, ஓகே இட் இஸ் நாட் வி ஹேவ் டு டூ சம்திங் எல்ஸ், இன்னும் ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் போய்கிட்டே இருந்துச்சு. அண்ட் தென் ரியலைஸ்ட், ஓகே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ எனக்கு அந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ யாருக்கு தான் சாப்பாடு பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும்ல. ஸோ எனக்கு வேண்டிய ஃபுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். பொதுவாக ஹோட்டலில் சாப்பிட்டா வயிறு சேராது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் சொல்லுவாங்க. இது எதுவுமே இல்லாமல் க்ளீனான ஒரு ஃபுட்டு வீட்டில் பண்ணுற மாதிரி, லைக் இப்போ ஒரு கிரில் சிக்கனே வீட்டில் பண்ணால் பிரச்சனை கிடையாது, நமக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யோசித்து தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் அ ஃபுட் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ்ன்ற மாதிரி ஐடியா பண்ணேன். அப்போது இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹவ் மச் மணி, ரொம்ப காசு கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கிற காசு ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டை வச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ, ஸோ மதுரையில் மெயினில் பைபாஸ் ரோடு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு கடை பிடிச்சி வாடகைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். ஏன்னா ப்ரைஸிங் ரொம்ப ஹை. இது மதுரையோட ரொம்ப ஹைப்பான ஒரு பிளேஸ்ன்றதால ப்ரைஸிங் ரொம்ப ஹை. ஸோ இப்போ என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஓகே நம்ம அப்படி பண்ண வேணாம், ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு செட்டப் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சது தான் அந்த ஸ்டார்ட் அப் ஐடியா எனக்கு வந்தது. அப்போ அது ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனால் என்னென்னா யூஸ்வலாகவே சொல்லுவாங்கள்ல, ஏதாச்சும் ஒன்று பெண்ணாக போடுறோம் அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய ஒரு அடி ஒன்று விழுவும், இல்லை ஒரு தடங்கள் வருன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த தடங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு தடங்கள் அப்போ உருவாச்சு. ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சோம், அந்த இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு எடுத்தாச்சு. இது மார்ச் மாதம் நடந்தது, 2019 மார்ச். ஓகே அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப இன்னொரு பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. லைக் ரொம்ப ஒரு சின்ன ஸ்பேஸாக அரௌண்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கே ஒரு 40 ஸ்கொயர் ஃபீட் தான் டோட்டலுக்கே இருக்கும், அது கூட இருக்காது, ரொம்ப சின்ன இடம். ஒரு ஆள் 2 பேர் நிற்க முடியும் அந்த இடத்துல, அவ்வளோதான் அந்த ஷாப்போட சைஸு. சரி ஓகே அந்த ஷாப் தரேன் அப்படின்னாங்க, ரெடி பண்ணி தரேன் அப்படின்னாங்க. ஓகே லெட்ஸ் டூ திஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அதையும் ஓகேன்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணி ஷாப்பும் திறந்துட்டோம். மே மந்த் போல் ஜஸ்ட் ஓப்பன் த ஷாப். அதுவும் ரன் ஆகி போயிட்டே இருக்கிறப்போ ஓகே எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, ஓகே பிஸ்னஸ் இஸ் கோயிங் ஸ்மூத்துன்னு பார்க்குறப்போ அடுத்த இன்னொரு அடி. ஆக்சுவலாக பொதுவாகவே நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு விஷயம் நடக்கும். ஓகே எல்லாருக்குமே எடுத்து ஸ்மூத்தாக போயிடணும்லாம் கிடையாது. கண்டிப்பாக நம்மள பார்க்குறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி பொசிஷனில் இருக்க எல்லாருக்குமே சரி, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள், ஏதாச்சும் ஒரு விஷயங்கள், நாட் ஓன்லி இன் பிஸ்னஸ், எல்லா விஷயத்துலேயும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடுத்த அடி தான் செகண்ட் ஒன். அந்த இடத்துலையுமே கொஞ்சம் ப்ராப்ளம், பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கிறனால சண்டைகள், பிரச்சனைகள் இந்த மாதிரி போயிட்டே இருந்தனால வேறு வழி இல்லாமல் ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு டேக் த ஷாப் அவுட். ஓகே செகண்ட் அடியும் அடித்தாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வைக்கிறப்பே முடிஞ்சிச்சு, இது 2வது அடியும் முடிஞ்சிருச்சு. ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப தான் எனக்கு ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆச்சு. ஓகே நம்ம ஒரு குட்டி கண்டெய்னர் மாதிரி ரெடி பண்ணுவோம், அந்த செட்டப்பில் ரெடி பண்ணி ஒரு ஷாப் வைப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் என்னுடைய
தேர்ட் ஸ்டெப் இருந்துச்சு. பட் ஆனால் இது த்ரூ அவுட் த ப்ராசஸ் இந்த டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு மார்ச்லேருந்து மேலேருந்து ஒரு 3 months தான். ஆல்மோஸ்ட் ஒரு ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் எல்லாமே வைண்ட் அப் பண்ணியாச்சு. வைண்ட் அப் பண்ணோடனே வந்து ஓகே நம்ம விடலை. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணி அடுத்து ஒரு குட்டி கண்டெய்னர் செட்டப் ரெடி பண்ணி அதே சேம் பைபாஸ் ரோட்லேயே இன்னொரு பிளேஸில் ரெடி பண்ணி வச்சோம். அது நீட்டாக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஐ வாஸ் ஏபிள் டு ரன் இட் ஃபார் ஆல்மோஸ்ட் 10 months. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த அடி எங்கே வந்துச்சு அப்படின்னா எல்லோரும் போல் கோவிடில் வந்துச்சு. 2020 மார்ச் 22, 23 அந்த டைமில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே தட்ஸ் ஆல். 2 months லாக்டவுன்றதை சொல்லாமல் 15 days லாக்டவுன் இந்த மாதிரி ஒரு பெரிய வைரஸ் பரவுதுன்ற ஒரு கான்செப்டில் சொன்னாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. இது கண்டிப்பாக தேர்ட் திங். இந்த சேம் பிஸ்னஸில் நான் பார்க்குற 3வது அடி. ஓகே லெட்ஸ் மூவ் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த ஷாப்பை சேல் பண்ணுற சிச்சுவேஷன் வந்துச்சு. கையில் காசு இல்லாமல். பிகாஸ் நான் ஒரு டான்ஸ் ப்ரொஃபஷனல். தென் வேறு இருந்த இன்கமும் இது 2 மட்டும்தான். வேறு எதுவுமே இன்கம் இல்லை. அந்த டைம் டிஷர்ட்ஸுமே என்னால் சேல் பண்ண முடியல. பிகாஸ் எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே க்ளோஸ்டு. நோ காம்படிஷன்ஸ், நத்திங், எதுவுமே பண்ண முடியல. ஐ வாஸ் ரன்னிங் அவுட் ஆஃப் மணி. எதுவுமே பண்ண முடியல. கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஷாப்பை விற்று தான் அடுத்து என்னால் பண்ண முடியுன்ற கண்டிஷன் வந்து அந்த ஷாப்பையும் விற்றுட்டு அந்த டைம் மூவ்ஸ் ஆன். 2020 மார்ச்சில் முடிஞ்ச விஷயங்கள் 21 மார்ச் ஆச்சு. 1 year தாண்டிச்சு. மார்ச் வரப்போ எனக்கு தோணுச்சு ஓகே நம்ம எதாவது பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. இதை இப்படியே விடக்கூடாது. என்ன பண்ணலாம், நம்ம விட்டதே திருப்பி தொடங்குவோமா ஆர் வேறு ஏதாச்சும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எனக்குள்ள யோசனைகள் போயிட்டே இருந்துச்சு. பொதுவாகவே நம்ம ஒரு விஷயங்கள் செய்கிறப்போ நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃபேமிலியும் சரி எல்லாருமே நம்மளால் ஒரு 2 phases பீப்புளை பார்க்க முடியும். எப்படின்னா ஒருத்தன் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். என்னால் பண்ணுறான் நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் வந்து மூஞ்சிக்கு நேரம் சப்போர்ட் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து பின்னாடி போயிட்டு என்னடா பண்ண போகிறேன், தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் அவனுக்கு தேவையா. ஸோ இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து நிறையா விஷயங்கள் என்னையும் சுற்றி போய்கிட்டே இருந்துச்சு. ஃப்ரம் மை க்ளோஸ் சர்க்கிள்ஸும் சரி ஒரு ஃபேமிலி சைட்ஸுமே சரி. ஸோ என்ன பண்ண போகிறான், எப்படி இதெல்லாம் சாத்தியமா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன் ஓகே நம்ம ஒரு விஷயம் ஆரம்பித்த பிறகு இது அப்படியே பாதிலே விட்டுட்டு போயிட்டோன்னா அது நமக்கு நல்லாவே இருக்காது. நம்ம கண்டிப்பாக நம்மள திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும். பட் ஆனால் இந்த டைம் ரீஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்படி இப்படி ஒரு விஷயத்தை பண்ணான்ற மாதிரி யோசிக்கணும். அப்படின்றதுனால நான் என்ன ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னோடய ஷாப்பை சேல் பண்ணிட்டு அந்த கேஷை வந்து ஃபுல்லாக நான் செலவு பண்ணாமல் ஒரு கார் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் மட்டும் வாங்கி ஐ வாஸ் ஜஸ்ட் யூஸிங் இட் வச்சுருந்தேன். பிகாஸ் அந்த மணி கையில் இருந்தால் கண்டிப்பாக செலவாயிடும். சரி இப்படி ஒரு கார் வாங்கிட்டு அது காசு அப்படியே இருக்குன்றனால அதை அப்படியே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இந்த டைமில் மார்ச் மந்த் வந்து பிளான் பண்ணி அந்த காரை செல் பண்ணிவிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே போட்டு என்ன பண்ணேன்னா இந்த டைம் வந்து நான் ஒரு ஃபுட் ட்ரக் பண்ண பிளான் பண்ணேன். அந்த டைம் வந்து ஃபுட் ட்ரக் ஒரு பயங்கர ஒரு எப்பிக் ஃபேமஸான விஷயமாக போயிட்டு இருந்துச்சு. பட் மதுரையில் கிடையாது. பட் மெட்ரோ சிட்டிஸ்லேயும் சரி மற்ற இடங்கள்லேயும் வந்து ஃபுட் ட்ரக் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமாக போயிட்டு இருந்துச்சு. சரி இந்த ஃபுட் ட்ரக் நம்ம இங்கே எடுத்தோம்னா இட் வில் பி யூனிக் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அந்த ஃபுட் ட்ரக் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ஷாப்போட நேம் ஃபார் த பிபிக்யூ ஃபாதர்னு வச்சுருந்தேன். ஓகே இப்போ நம்ம அந்த நேம் வேணாம், வி சேஞ்ச் அ நேம், ஒரு புது அவதாரில் உள்ள என்ட்ரி ஆகும் அப்படின்றதுனால ஐ ஜஸ்ட் கிவ் அ நேம் டு த ஷாப் ஆஸ் இன்ஃபினிட்டி. ஓகே வெஹிக்கிளில் பண்ணுறோம் அதனால வேகன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்ஃபினிட்டி வேகன்ற நேமில் என்னோடய அடுத்த ஷாப் வந்துச்சு. ஜூலை 17th. ஸோ மார்ச் மாதம் பிளான் பண்ணி கார் சேல் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்போ மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு ஜூலை 17th அந்த ஃபுட் ட்ரக்கை எடுத்து நிப்பாட்டினோம். இட் வாஸ் அ வெரி இம்மென்ஸ் சக்ஸஸ். அந்த டைமில் வந்து ஷவர்மாஸ் தான் எங்களோட மெயின் டிஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருந்தோம் கம்ப்ளீட்டாக. நார்மல் மட்டும் இல்லாமல் நார்மல் ஷவர்மாவிலேருந்து பானிபூரி, மக் ஷவர்மா, பீஸா, ஃபிஷ்ஷில், ப்ரான்ஸில் கிவன் அ லாட் ஆஃப் வெரைட்டிஸ். ஸோ ஆனால் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் எல்லாமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அஜினமோட்டோ, கலர்ஸ், கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல், ஃப்ரோசன் மீட் யூஸ் பண்ணாமல், பியூர் அண்ட் பக்காவாக நாங்கள் சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோமோ அந்த ஒரு கான்செப்டில் வச்சு தான் அது பண்ணோம். எவ்ரி திங் வாஸ் கோயிங் வெல். ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி வாங்கியிருக்கேன் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் இருந்து. தென் டைம் மூவ் ஆகிச்சு. டைம் மூவ் ஆகி ஃப்ரம் தேட் ஜூலை டு லைக் 2021 ஜூலை டு 2022 மே. ஸோ இந்த மே மந்த் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஹிட். இவ்வளோ விஷயங்கள் இத்தனை மந்த் ஷாப்ஸ் நல்லா போயிட்டே இருந்த டைமில் மே மாதம் தான் ஷவர்மாவுக்கு ஒரு பேன் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு ஆல் ஓவர் சைடு சவுத்தில் ஃபுல்லாமே. கேரளாவில் நடந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், சென்னையில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும்,
அப்போ இந்த ஷாப்ஸ் மூலிமா எல்லாருக்கும் ஒரு விஷயங்கள் வந்துச்சு. மீடியா வந்து இதை திரும்பி போட்டு ஷவர்மான்னு மென்ஷன் பண்ணாங்க. பட் ஆனால் சிக்கன் தான் ப்ராப்ளம்ன்றதை யாருமே மென்ஷன் பண்ணி சொல்லலை. மைனஸில் ஒரு விஷயத்தை யாருமே சொல்லலை. ஜஸ்ட் மென்ஷன் நேம் ஷவர்மா. அப்படினால மக்கள் எல்லாருக்குமே ஒரு பயமாயிருச்சு. மக்கள் சொல்லியும் குறை கிடையாது. இப்போ நம்மளே போனாலுமே, எந்த ஒரு ஷாப்ஸ் போனாலுமே நமக்கே யோசனையாக இருக்கும், அது வாங்குவோமா வேணாமான்ற ஒரு யோசனையை வந்து இந்த இன்சிடெண்ட் கொண்டு வந்துருச்சு. ஃப்ரம் மே டில் நவ் இப்போ வரைக்குமே அந்த விஷயங்கள் ஒன்றும் மாறலை. இட் வாஸ் சேம் லைக் தட். என்னோடய அடுத்த அடியுமே அந்த ஷவர்மான்ற விஷயத்தில் மறுபடியும் ஒரு அடி வாங்குச்சு. ஓகே, லெட்ஸ் கோ, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த ஃபுட் ட்ரக்கை ஜஸ்ட் மேனேஜ் டு டூ சம்திங் நியூ. இன்னும் கொஞ்சம் லைட்ஸ் ஆட் பண்ணி, கொஞ்சம் இன்டீரியர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, என்னால் முடிஞ்ச விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி திருப்பி மறுபடியும் நான் ரீலான்ச் பண்ணேன். அங்கேருந்து ஒரு 10 days கேப்புக்கு அப்புறம். அண்ட் த மந்த் ஆஃப் ஜூன் பிஸ்னஸ் வாஸ் கோயிங் குட். அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக பீக்கப் ஆகி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கிற டைமில் ஐ காட் அ ஃபேஸ் அனதர் ப்ராப்ளம். இஸ் மை 5th இஷ்யூ. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு 2-3 வருஷத்தில் இவ்வளோ இஷ்யூ வருமான்ற மாதிரி நீங்களும் யோசிப்பீங்க. அது மாதிரி நானே யோசித்தேன். பட் ஆனால் இட் ஹேப்பன்ட். என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஃபுட் ட்ரக்கில் வந்து எஃப்சி நான் பண்ணலை. தட்ஸ் மை மிஸ்டேக். பட் ஆனால் இட் வாஸ் நாட் இன் அ ரன்னிங் கண்டிஷன். ஸோ அது என்ன இருக்கும் போது இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் தேர் அப்படின்னு ஒரு கான்செப்டில் விட்டுறாச்சு. பட் ஆனால் இப்போது ஆர்டிஓவில் ஒரு ப்ராப்ளம் ஆகி, ஸோ தே சீஸ் த வெஹிக்கிள். என்னோடய வெஹிக்கிள் கொண்டு போயிட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அந்த லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் ட்ராப் ஆகிடுச்சு. ரெகுலர் பேச்சஸ் கிளாஸஸ் ட்ராப் ஆகிடுச்சு. எல்லாமே ஆன்லைன்ற மாறிடுச்சு. ஸோ எங்களை மாதிரி இந்த பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்டாஃப்ஸ், லைக் ஈஸி ஆக்டிவிட்டி ஸ்டாஃப் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே ஒரு அவங்க லைஃப் ஸ்டைலே ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அப்படியே ஒரு மாதிரி சர்வே பண்ணி வந்துட்டேன். பட் எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ஸில் அந்த நிறையா ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வேலை இல்லாமல், என்ன வேலை செய்யணும்னு தெரியாமல், நிறைய பேர் ரேபிடோ ஓட்டிட்டோ, ஜொமேட்டோ ஓட்டிட்டோ, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த 2 years வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கிராஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஸ்கூல்ஸுமே போகிற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ வெறும் பிஸ்னஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த எல்லா கேப்புக்குள்ளேயுமே ஸோ ஐ வாஸ் டெல்லிங் அபவுட் த ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ண சொன்னேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டான்ஸராக இருந்தேன். ஸோ ஒரு டான்ஸ் ஸ்கூல் டீச் பண்ணிட்டு இருந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்டேன். க்ளாத்திங் பண்ணேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் பிஸ்னஸில் இறங்கினேன். இந்த திங் எல்லாமே போயிட்டு இருக்கப்போ லைக் இந்த இன்பிட்வீன் இந்த லாக்டவுனில் எனக்கு நடந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய லெக் இன்ஜுரி. ஸோ இந்த லெக் இன்ஜுரி வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு அடி கொடுத்துச்சு. மைண்ட் லெவல்லும் சரி, உடம்பு லெவல்லையும் சரி, மிகப்பெரிய ஒரு இன்ஜுரி. லைக் எப்படின்னா, எனக்கு பிடிச்ச விஷயத்தை என்னால் பண்ண முடியாது. சின்ன வயசுலேருந்து ஆடிட்டே இருந்தேன் அப்படின்னா அந்த விஷயத்தை என்னால் பண்ண முடியாது. ஐ ஹவ் டு டூ அ சர்ஜரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் போச்சு. 1 year ஐ ஹவ் வெயிட்டட். அதுக்கான விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எதுவுமே ஒர்க் ஆகலைன்றப்போ, ஓகே சர்ஜரி பண்ணிடுவோன்ற விஷயத்தில் சர்ஜரி பண்ணி தான் திருப்பி ரெக்கவர் பண்ணியே கொண்டு வந்தேன். சர்ஜரி எப்போ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2021 நவம்பர். ஸோ அந்த நவம்பர் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு அடுத்த இஷ்யூ ஆச்சு. எப்போது இந்த ஷவர்மா ப்ராப்ளம் வந்த ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் 10 daysக்கு அப்புறம் ஷாப்பை ரெனியூ பண்ணி திருப்பி மறுபடியும் ரீலான்ச் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது தான் ஆர்டிஓ. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த விஷயங்கள் எல்லாமே போயிடுச்சு. ஆர்டிஓ போனதுக்கப்புறம் ஆர்டிஓ பேசினப்போ the fine amount is very big, around ஒரு 60 to 70K they are expecting as a fine. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை ஆக்சுவலாக. சரி, அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ இருக்கிற கேஷை வச்சு இன்னொரு செட்டப் ரெடி பண்ணி இப்போது கரண்ட் ஸ்டேட்டில் லைக் இந்த தீபாவளி டைம்லேருந்து சரி அக்டோபர் 2022 அக்டோபர்லேருந்து டில் நவ் வரைக்கும் நம்மளோட இந்த ஷாப் மட்டும்தான் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் மை ஃபுட் ட்ரக் இஸ் இந்த ஆர்டிஓ. அதையும் திருப்பி எடுக்க உண்டான வேலை எல்லாமே பார்த்துட்டே இருக்கேன். ஒரு வேலை வந்துருச்சு, எல்லாமே எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த பிஸ்னஸை இன்னும் ஒரு 2 or 3 பிரான்ச்சஸாக மதுரை ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் என்னுடைய நெக்ஸ்ட் பிளானு. ஸோ என்னுடைய பிஸ்னஸ்ன்ற விஷயத்தில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பண்ண முதல் மிஸ்டேக், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சி நான் பண்ண முதல் மிஸ்டேக்,